வெல்கம் டு மாமா டெய்லரிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்கர்ட் எப்படி தைக்கலான்ட்டு பார்க்கலாம். நெட்டு ஸ்கர்ட்டு நம்ம லைனிங் கிளாத்தில் 2 பீஸ் எடுத்திருந்தோம். அது மேலேருந்து கீழே ஒரு 2 இன்ச் அளவு மார்க் பண்ணி கோடு போட்டுக்கிடணும். ஃபுல்லாக எப்படி கட்டிங் பண்ணுற வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கிடுங்க வெட்டுறது எப்படிங்கிறது. இது நம்ம நெட் ஃபேப்ரிக்கு ஃப்ரில் வைக்கிறதுக்கு லைனிங் கிளாத், கருப்பு லைனிங் கிளாத்தில் 2 இன்ச் அளந்து கோடு போட்டுக்கலாம். இப்படி ஃபுல்லாக கோடு போட்டுக்கிடலாம். இதே மாதிரி 2 பீஸ்லேயும் போட்டுக்கிடணும். இப்போ நாம் நெட் ஃபேப்ரிக்கு 3 இன்ச் அகலத்தில் வெட்டினோம். அதில் சுருக்கு வைக்கலாம். இதே மாதிரி சின்ன சின்னதாக இப்படி கைட்டு சுருக்கு வைக்காட்டாலும் ஒரே ஒரு தையல், பெரிய தையல் போட்டு அதை கூட தேவைக்கு நாம் சுருக்கிடலாம். சின்ன சின்ன சுருக்காக வைக்கணும். இது கருப்பு நெட் ஃபேப்ரிக்காக இருக்கிறதுனால கிளியராக தெரியல வீடியோவுக்கு. இப்படியே சின்ன சின்னதாக எடுத்து ஃபுல்லாக நம்ம வெட்டியிருக்கிறது துணியில் எல்லாத்துலேயுமே இதே மாதிரி சுருக்கு வைக்கணும். இதே மாதிரி வச்சுக்கிடுங்க. இப்போ இன்னொரு பீஸ் வச்சு காட்டுறேன். சின்ன சின்னதாக எடுக்கணும் சுருக்கு. இப்படியே நாம் வெட்டின நெட் ஃபேப்ரிக்கு எல்லாத்தையும் சுருக்கம் வச்சுக்கலாம். இப்போ நாம் லைனிங் கிளாத்தில் 2 இன்ச் கோடு போட்டோம். அதை 2 பாகத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பீஸில் தான் நாம் நெட் ஃபேப்ரிக் சுருக்கம் மேலே வச்சு தைக்க போகிறோம். நாம் தைச்ச நெட் ஃபேப்ரிக்கை இதே மாதிரி இடுப்பு பாகத்தில் வச்சு ஒரு தையல் போடலாம். இது கருப்பு ஃபேப்ரிக் மேலே நெட்டு ஃபேப்ரிக் வைக்கிறதுனால கிளியராக தெரியல. இந்த கோட்டு மேலே ஒவ்வொரு கோட்டுக்கு முன்னால் ஒரு 1/2 இன்ச் அளவு
முன்னால் தள்ளி ஒவ்வொரு ஃப்ரீலையும் வச்சு தைக்கணும். ஒவ்வொரு ஃப்ரீலையும் வைக்கும்போது தையல் தெரியக்கூடாது. இப்போ இது கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று ரெண்டாவது வைக்கலாம். அந்த கோட்டுக்கு முன்னால் வைக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு வச்ச ஃப்ரில்லுக்கு உள்ளே இருக்கணும், வெளியே தெரியக்கூடாது தையல். அதனால் தைக்கும்போதே வச்சு பார்த்துட்டு தைக்கணும். ஒன்று போல் எடுத்து வச்சுக்கிடுங்க. மீதியை கட் பண்ணிடலாம். இப்படி ஒவ்வொரு ஃப்ரீலையும் நம்ம வச்சு தைக்கணும். இப்படியே ஒவ்வொரு ஃப்ரீலையும் எல்லாத்தையுமே வச்சாச்சு. இப்போ அடிபாகம் லைனிங் கிளாத்தை மடித்து தைச்சிக்கிடலாம். இதே மாதிரி 1 இன்ச் அளவு மடித்து தைச்சிக்கிடுவோம். இப்போ மிஷினில் மடித்து தைச்சாச்சு. இப்போ உள்ளே கொடுக்குறதுக்கு வெள்ளை காட்டன் துணி நம்ம லைனிங் கிளாத் வெட்டினோம். அதையும் அடிபாகத்தில் ஒரு 1/2 இன்ச் அளவு இதே மாதிரி மடித்து தைச்சிக்கிடுங்க. 2 பீஸையும் ஜாயின் பண்ணி மடித்து தைச்சிக்கிடலாம். இடுப்பு பாகத்தையும் நாம் ஜாயின் பண்ணிக்கிடுவோம். இப்போ இடுப்பு பாகத்தில் எப்போவுமே ஜாயிண்ட்டுக்கு 2 தையல் போட்டுக்கிடுங்க. இப்போ இது ஸ்கர்ட்டை திருப்பிடலாம். இப்போ நாம் இது ஃப்ரில் வச்சதையும் இடுப்பு பாகத்தில் 2 தையல் போட்டுக்கிடலாம். போட்டு இந்த லைனிங் ஸ்கர்ட்டை இதே மாதிரி உள்ளே வைக்கணும். உள்ளே வச்சு இடுப்பு பாகத்தில் சுற்றி ஒரு தையல் போட்டுக்கிடுங்க. இப்போ சுற்றி ஒரு தையல் போட்டாச்சு. இப்போ இடுப்பு பாகத்துக்கு நாம் எடுத்து வச்சிருக்கிற பெல்ட்டை ஒரு 1/4 இன்ச் அளவு ஒரு ஓரமாக ஒரு தையல் போடுங்க. அதுக்கப்புறம் 2ஐயும் சேர்த்து தையல் போட்டுக்கிடலாம். இது வந்து இலாஸ்டிக் வைக்கிறதுக்கு இப்படி ரவுண்டாக தைச்சிக்கிடுங்க. இதை வந்து நம்ம தைச்ச ஸ்கர்ட்டில் ஜாயின் பண்ணணும். முன்பாகம் வச்சு இந்த ஸ்கர்ட்டோட இடுப்பு பாகமும் பெல்ட்டோட இடுப்பு பாகமும் தைச்ச உடனே ஒரே அளவாக இருக்கணும். அதை கவனிச்சுக்கிடுங்க. இப்படி சேர்த்து ஒரு தையல் போட்டாச்சு. இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற இலாஸ்டிக்கை எடுத்துக்கிடலாம். இது வந்து 18 இன்ச் இலாஸ்டிக் நீளம் எடுத்தேன். அதை 2ஐயும் சேர்த்து இதே மாதிரி ரஃப் அடித்து தையல் போட்டுக்கிடுங்க. இதை அப்படியே உள்ளே வச்சு மடக்கி பெல்ட் துணியை மடக்கி நாம் ஜாயின் பண்ணிக்கிற இடுப்பு பாகம் வச்சு ஒரு தையல் போட்டுக்கிடலாம்.
தைக்கும்போது இலாஸ்டிக்கை லைட்டாக இழுத்துக்கிடுங்க, அப்போ தான் சுருக்கம் வரும். இதே மாதிரி ஃபுல்லாக தைச்சிக்கிடுங்க. இப்போ பாருங்கள், இதே மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், தைச்சாச்சு. இதே மாதிரி இருக்கும். இது பிளாக் கலர், அதனால் கிளியராக தெரியல. இதே மாதிரி நெட் ஃபேப்ரிக்கில் ஸ்கர்ட்டு நீங்களும் தைச்சி பாருங்கள். நெட் ஃபேப்ரிக் இல்லைன்னா கூட வேறு எந்த துணினாலும் இதே மாதிரி ஸ்கர்ட்டு தைக்கலாம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.